ஒரு கடைக்கு வந்து இந்த மாதிரி பட்டி கார்டுலாம் இங்க கூட கூடாதுன்றது 5000 வெள்ளி கொடுங்க நாங்க முடிச்சுக்கிறோம் இதோட முடிச்சுக்கிறோம். இல்ல புரியல சொல்றீங்க $5000 காசு கொடுக்குறீங்களா கொடுக்கலையா? கொடுக்க முடியாது. காசெல்லாம் கொடுக்க முடியாது, கிளம்புங்க வெளிய போங்க. கையை பிடிச்சி இழுத்தேன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவா. ஒழுங்கா வெளியே போயிரு. நான் காலை பிடிச்சி இழுத்தேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். வாராண்டி தங்க கட்டு பம்புக்கு போராண்டி சிங்க கொட்டு. யார் ப்ரோ? ப்ராடக்ட் ப்ராடக்ட்னா இல்லை இந்த ப்ராடக்ட் என்னன்னுங்கிறது என்னென்ன ப்ரோ? முதல்ல சப்பாத்தி வெளியே கழட்டுங்க போங்க. சப்பாத்தியா ஷூவை கழட்டுங்க ப்ரோ. அப்படி கேளு. சப்பாத்தி என்னென்ன சப்பாத்தின்னு சொல்கிறீங்க? அப்புறம் சப்பாத்தின்னு சொல்லாம சாப்பிட வந்திருக்கிறோம், ஷூ போட்டு வந்திருக்கோன்னு சொல்லுங்கள். ஷூ கழட்டுன்னு சொல்லுங்கள், செருப்பை கழட்டுன்னு சொல்லுங்கள், சப்பாத்தியை கழட்டுங்க, கழட்டுங்க போங்க. சப்பாத்தியை கழட்டுங்க, தோசையை கழட்டுங்க. என்ன ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க? ஜோஜோ லாராவா? ஆமாம். என்னென்ன வச்சு காஸ்டியூம் வச்சு எல்லாம் சொல்லுங்கள் எல்லாத்தையும் சொல்லுங்கள், எல்லாம் சொல்லுங்கள். இது ரோஸ் கிளியர். எது? ரோஸ் கிளியர் 5 டைம் பிரைட்டனிங். ஆ இது கோல்ட் சீரம். என்னம்மா சொல்லி எடுத்து எல்லாத்தையும் காட்டுங்க, எல்லாத்தையும் காட்டுங்க பார்ப்போம். இந்த பொருள்லாம் எடுங்கங்க, எது எதுலாம் இருக்குதுன்னு சொல்லுங்கள், எல்லாத்தையும் செக் பண்ணணுமுங்கண்ணா. எது பிடிச்சிருக்கு அதை வாங்க போகிறேன். என் தம்பி யூஸ் பண்ணிவிட்டு சரியில்லைன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. உன் தம்பி ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன், வீடியோ எடுத்துக்க எல்லாத்தையும். வீடியோ எடுத்துக்கிட்டு இல்லை எடுத்துக்கிட்டு ஒரு காரணம் தான் எல்லாமே. இந்த ப்ராடக்டை வந்து தம்பி வாங்கியிருக்கேன், வந்து சரியான ஒரு இது இல்லை, கலர் ஆயிரும்னு சொல்லி விற்றுருக்காங்க. இங்கே இன்னொரு லேடி வேறு வந்திருக்காங்க, எதுவுமே ரிசல்ட் வரல. நீங்கள் இதுக்கு சம்மந்தப்பட்டவங்களா? நான் தான் எங்கள் சூப்பர்வைசர். எங்கே வாங்கினீங்கன்னு? எங்கள்ண்ணா மெடிக்கலில் வாங்கணும்னு தான் சொன்னாங்க. எந்த மெடிக்கலில்? கேள்லையா? ஆ இந்த ஆண்டி தான் கொடுத்தாங்க. இந்த ஆண்டியை கொடுத்தாங்க இருக்குது. பொண்ணு கொடுத்தாங்க, இன்னொரு ஆண்டி காசு வாங்கி கொடுத்தாங்க. ஓகே எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இவர் இந்த அங்கிள் இணைஞ்சாரு. நீங்கள் பேசுகிற ஸ்டைலே எங்களுக்கு புரியல. மாமா கோவம் வந்துருச்சு. வாங்கிருக்கோம் மெடிக்கலில், ப்ராடக்ட் சரியில்லை, இது ஃபுல்லாக நாங்கள் எடுத்துகிட்டு போய் நாங்கள் இன்னொரு செக் பண்ணி பார்க்குறோம். ஒர்க் அவுட் ஆனால் வாங்கிக்கிறோம். செக் பண்ணுவோம் முதல்ல, நிறைய பிரச்சனை இருக்குது. அண்ணே இருங்க, நீங்கள் எல்லாமே பாய்ச்சிங்களா? எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கண்ணா. எல்லா ப்ராடக்ட்ஸும் நீங்கள் வாங்க. நாங்கள் பாய்க்க மாட்டோம், யார் மேலும் பாய மாட்டோம். ஒன்னொன்னு சண்டை எந்த வச்சு 9 இருக்க மாட்டோம். அன்பா மட்டும் தான் பழகுவோம். அன்பு தானே எல்லாமே. இந்த 4 ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பாய்ச்சிங்களாண்ணே? இந்த 4 இல்லை, நாங்கள் நிறைய ப்ராடக்ட் பாய்ச்சிருக்கோம்னா தேய்ச்சிருக்கோம். 7 ப்ராடக்ட்ஸ் இருக்குண்ணே. ஸோ நீங்கள் அதில் 4 ப்ராடக்ட்ஸ் பாய்ச்சிருக்கீங்க. எத்தனை எல்லாம் தெரியல. எத்தனைடா தேய்ச்சா? இங்கிட்டு வாடா, அடிக்க போகிறேன். செல்ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறா, மூஞ்சியில் ரெக்கார்ட் பண்ணுறான். இவர் மூஞ்சி நீங்க ரெக்கார்ட் பண்றது எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா பிரச்சனையை கரெக்டா சொல்லுங்க. என்ன நடந்துச்சு? பிரச்சனை என்னன்னா, இவனுக்கு இப்படிடா, நீ பேசுறா, எப்ப வாங்குனீங்க? பேசுறா, நீ பேசுறா, நான் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்றேன். இது தேய்ச்சதுல இருந்து எனக்கு ஞாபகம் மறதி போச்சு. அப்புறம் வந்து பசிக்கவே மாட்டேங்குது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. என்னென்ன சொல்றீங்க? இத தேய்ச்சா எப்படின்னா ஞாபகம் மறதி போகும்? மண்டையில மூளை கிட்ட தேய்ச்சிருக்க, எங்களுக்கு தேய்ச்சியா? தலைவலி தேயில மாதிரி தேய்ச்சிருக்க. தலைவலிக்கு 2 இது தேய்ச்சேன். இதாகி போச்சு. என்ன வயிறு வலிக்குது. இது தேய்ச்சல இருந்து வயிறு வலிக்குது, நெத்தி அரிக்குது. நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு இது வந்து அக்குபண்டா ஃபஹாம்ல கிதபோர்ன சம்மி. ஓகே, நீங்க என்ன அத்தியா பேசிட்டு இருக்கும்போது அக்பதாச்சா தபுஷ் கிராக் ஒய்க்கினும் போம்ல. ஓகே, $5000 கொடு, 5000 வெள்ளி கொடுங்க, நாங்க முடிச்சுக்கிறோம், இதோட முடிச்சுக்கிறோம். இல்ல புரியல. சொல்றீங்க $5000? வெள்ளி கொடுங்க போதும். 5000 வெள்ளி ரிங்கிட், 5000 ரிங்கிட் கொடுங்க. நம்ம இதை வெறுசா பிரச்சனையை காட்டிக்கிறோம். அவர் வந்து ப்ராடக்ட் வந்து இதுதான் பைச்சாரா இல்ல வேற ப்ராடக்ட் பைச்சாரா? அண்ணா இது என்னோட ஹென் பேக்ங்க, மேட்டர் பண்ணிட்டு இருக்காதீங்க. நீங்க போங்க மேடம், நான் பேசிக்கிறேன் அவர்கிட்ட, பர்சனலாக பேசிக்கிறேன். நீங்க போங்க. உங்களை பார்க்க லேடிஸ்ட்டை நான் பேச்சுவதே வச்சுக்கிறது இல்லை. சார் இப்போ எவ்வளோ தந்தா முடிச்சுக்கலாம் சார், பிரச்சனை பெருசாக்கிறோம், நான் முடிச்சுக்கிறோம். யாருக்கு கால் பண்ணுறீங்க? அவர் சொல்றாரு இன்னொரு ஆண்டின்னு. ஆண்டிலாம் எங்களுக்கு தெரியாது. காசுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து நீ என்ன ப்ரோ இவ்வளோ ஒரு ஆண் நிற்கிற, நீ வந்து லேடிஸ் பேச விட்டுட்டு இருக்க. அவங்க தாங்க ப்ரோ ஃபவுண்டர். ஓகே இருங்க அவங்க வராங்க. அவர் பேர் சவுந்தரா? உங்க பேர் சொல்ற சவுந்தரா? ஃபவுண்டர் ப்ரோ, ஃபவுண்டர். இங்க வருமானமே குறவா தான் இருக்கு அண்ணே. எனக்கு மயக்கம் வருது உட்கார்ந்துக்கிறேன். இந்த மருந்து அவங்க உட்காருங்க. எனக்கு ஒரு மாதிரியா மருந்து தேய்ச்சல இருந்து அண்ணே உங்களுக்கு வலுப்பு வருது, இப்படி இழுத்துக்கிறது, இப்படி இழுத்துக்கிறது, ஒழுங்கா உட்காருங்க ப்ரோ. கரெக்ட்டா உட்காருங்க. இப்படி இழுத்துக்கிறது, இப்படி இழுத்துக்கிறது இருக்கு அடிக்கடி. அது தேய்ச்சல இருந்து போச்சு. முடிஞ்சு அவ்வளவுதான், முடிஞ்சு பாடி முடிஞ்சுன்னு சொல்றீங்க. வீடியோ இது வந்து நமக்கு எங்களுக்கு வந்து இது காசா மாத்தணும். எங்களுக்கு என்னைய பொறுத்த வரைக்கும் மனிதாபிமானம் ஒரு விஷயம் இல்லையா? வந்து தூக்குங்க. காசா மாத்தணும் இதெல்லாம் நமக்கு முகமே. யோ உங்களுக்கு என்னையா
பிரச்சனை இங்க ஒருத்தர் ஊந்துங்க நீ வீடியோ எடுத்துக்கிட்டு எந்திரிங்கண்ணே. யோ அண்ணே நீங்க உண்மையிலே பயந்துட்டீங்களா நடிச்சிட்டு இருக்கீங்களா? தூக்கம் வருதா அண்ணே, இங்க வந்து ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸ்கேன் பண்றேன் நாங்க என்ன ஸ்கேன் சென்டர் வச்சிருக்கோம் அது அப்படிதான் இருக்கு. ஸ்கேன் சென்டரே வைக்கல நாங்க வருதுன்னா இங்க உட்கார்ந்து தூங்குங்க. கொசு கடிக்குது. நீங்க உண்மையிலே official ல தான் வாங்குனீங்களா இல்ல நீங்க ஏதாவது சரி நீங்க பேசி முடிச்சிட்டு முடிவு சொல்லுங்க இது கொடுத்தாங்க. டிஸ்கஸ் பண்ணுவோம் ஜலதோஷம் அண்ணே, வந்து இதெல்லாம் நீங்க எடுக்க இதெல்லாம் இங்க கூடாது. வச்சிருவோம், இந்த மாதிரி பண்ணீங்கன்னா I have to call the police. I have to call the police. இந்த சரி, மாதிரி இப்போ இந்த product use பண்ணி office ல வந்து கை வச்சுட்டா I have to call the police. சரி ஏன் இவ்வளவு சண்டை போடுறீங்க நீங்க உங்க மேல நாய் இருந்தா சண்டை போடுவீங்களா கொடுக்க தான் நீங்க வந்திருக்கீங்க. சண்டைலாம் கொடுக்கல இவரே எங்க டபுளுக்குறாரு அண்ணே அடிக்க வர்றாரு முடிய வச்சிருக்கு ரவுடி மாதிரி காட்டுறாரு சங்கட்டம் தான் எங்களுக்கு அதெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க அதை பத்தி மட்டும் பேசுங்க யார் இவங்களா? திவ்யா இங்க வந்து ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் வந்து சொன்னாங்க இவங்க வந்து ப்ராடக்ட் பயிற்சி அவங்களுக்கு வந்து பசிக்கலையா மண்டை வலிக்குதா என்னென்னமோ. ஆனா அவங்க சொன்னாங்க நான் ஒரு ஆண்டி கிட்டே இருந்து வாங்கினேன். ஏன்னா நான் சொன்னேன் மேபி அவங்க ஃபேக் ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க அப்படிதான் சொன்னேன். நாம தான் நமக்கு நிறைய ஃபேக் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல. அவங்க சொன்னாங்க இல்ல நான் ஆண்டி கிட்டே இருந்து வாங்கினேன். நீங்க பார்த்து சொல்லுங்க இந்த அக்கா கிட்டே இருந்து வாங்குனீங்களா? இந்த மூஞ்சிதான் நீங்க தான் ஆண்டி கொடுத்தீங்க. நான் ஒண்ணும் கொடுக்கல. எங்க சேட் எல்லாம் காட்டுங்க. டிக்டாக்ல நிறைய நிறைய ஃபேக் கான்டென்ட் ஸ்டார்ஸ் இத போயிட்டு வயித்துல எல்லாம் பூசிருக்கீங்க. பசி வயிறு வெள்ளை கருப்பா இருந்துச்சு. வெள்ளையாத்து வரும்னு சொன்னாங்க அவங்க. ஐயோ சாமி அழுகலையா வருது. என்ன பொம்பளை பிள்ளை மாதிரி கண்ணெல்லாம் கசக்கிட்டு இருக்கீங்க? என்ன நடந்துச்சோ அதை பேசுங்க. இந்த மாதிரி வந்து இங்க கலாட்டாலாம் பண்ண கூடாது. சரி என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல காசை கொடுத்தீங்கன்னா போக போறோம் அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு காதை பொத்தாதீங்க. ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க. அப்பதான் நாங்க பதில் காது அடைக்குதான் அந்த தேய்ச்சல இருந்து காது அடைக்குதான் இருங்க நான் சொல்றேன் அவன் என்ன சொல்றான் இது தேய்ச்சல இருந்து காது அடைக்குதுண்ணா இது தேய்ச்சல இருந்து வயிறு வலிக்குதுங்கிறான் இது போட்டதுல இருந்து இது என்னது இது ஊசியா மூக்குல போட்டேன். மூக்கு நீங்க படிச்சவர் தானே இதை எங்கேயாச்சும் போய் மூக்குல போடுவாங்களானே? இந்த இதுதான் சரி வா வா இந்த மரியாதைலாம் அதெல்லாம் பேசாதீங்க. மரியாதை கட்டு பேரும் தான் சொன்னியா? சரிக்கா சரி வா வாங்க உங்களோட ஸ்லீப்பரா நல்லா இருக்கு கேப் வாங்கிடுவீங்க இது நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு நான் ப்ரோ போட்டு ப்ரோ அது பொம்பளை ஆளு போறது வை இருக்கட்டும் அப்ப அவங்க மட்டும் செருப்பு போட்டு வந்திருக்காங்க சப்பாத்தி என்னது இப்படி ஊழல் இல்லாம பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரிலாம்? வேர்வையை தொடங்க வேர்க்குது அடி. என்ன வைக்கப்படாது கையை கிழிச்சிருச்சேடா இது எங்க ஸ்டைல் முடியல கை வைக்காதீங்க தயவுசெய்து சொல்றேன் முடியல கை வைக்காதீங்க. தொடாதீங்கண்ணே. உனக்கு ஒரு ஆள் ஓகே சாம போயிரு காசு கொடுக்குறீங்களா கொடுக்கலையா கொடுக்க முடியாது. காசெல்லாம் கொடுக்க முடியாது கிளம்புங்க வெளியே போங்க ஏடிஎம் கார்டு. சரி நாங்க எடுத்துக்கிறோம் ஏடிஎம் கார்டு எடுத்துக்கிறோம் முடியாது. இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? நீங்க இங்க வந்து சரி இதெல்லாம் இது பண்ணுங்க இது பண்ணுவோம் அது பேர் என்ன ஜிபே பண்ணுங்க. ஜிபே இல்லடா அதெல்லாம் எங்க கிட்ட இல்ல. டச் அண்ட் கோ பண்ணுங்க டச் and go முடியாது. ஒரு கோவம் இல்ல நீங்க முதல்ல கோகோ பண்ணுங்க சரி ஃபைனலா 500 ரிங்கெட் கூட இதெல்லாம் கொடுங்க வைங்க. ஐயா எடுக்குறீங்க. ஏன் போட்டு பார்த்துட்டு சொல்றேன் திருப்பி ஃபைனலா நீங்க காசு கொடுத்து வாங்குனீங்க. அப்புறமேட்டு உங்களோட ப்ராடக்ட் எடுத்துட்டு போயிட்டு கேகேம்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. அதுல வர ஏடிஎம்னா என்னதுங்க? கேகேம்ல ஒண்ணுமே தெரியாம ஸ்கின் கேர் கம்பெனிக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க. சரி விடுங்க ஏதோ வந்தவரை ஏதோ நமக்கு ஏதோ கிடைக்கணும் தான் நம்மளும் பார்க்குறோம் அடக்கொடுக்குமா இருக்கணும்னு பார்க்கறேன். மரியாதை 500 ரிங்கெட் இருந்தா நம்ம வந்து இது பண்ணிக்கிற மாட்டோமா சரி விடுறா வந்தவரே சந்தோஷம் தான்டா வாடா கிடைச்ச வரை லாவணும் இன்னொன்று கிடைக்கும் டாலோட எனக்கு பெரிய தலைவலியா இருக்கு. ஒரு கடைக்கு வந்து இந்த மாதிரி பட்டி கார்டுலாம் இங்க உடம்புலன்றது கையை பிடிச்சி இழுத்தேன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஒழுங்கா வெளியே போயிரு. நான் காலை பிடிச்சி இழுத்தேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் காலை பிடிச்சி இழுத்தா ஆமா. என்ன காமெடியா? நானும் வந்து மரியாதையா பேசிட்டு இருக்கேன். நீங்க போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ண வேண்டிய நிலைமை வரும் தெரியுமாண்ணே? வாங்கிட்டோம் யோ நீ வெளியே போயா. இங்க நீ வா நீ வா. ஒண்ணெல்லாம் 50 ரூபா இந்தியா காசு 50 ரூபா வச்சுங்க 50 ரூபா வச்சு என்ன பண்றது டிப்ஸ் வச்சுங்க 50 ரூபா டிப்ஸ் என்னை காப்பாத்துங்க. டேய் நீ போ கூட்டிட்டு போயிருங்கண்ணே. நம்ம எதுவா இருந்தாலும் சரி ஓகே சரி நான் வாங்கின பில் இருக்கு போடா ஏதோ ஒன்னு போய் பண்ணிக்கோங்க போங்க. தயவு செய்து போடா இருந்து பில்லு கொடுங்க. நான் பார்க்க நான் அங்க போய் கொடுத்தேன் கம்ப்ளைண்ட் நான் பார்க்க போறேன். நீங்க சொன்னீங்களா கேக் சூப்பர் மார்க்கெட்ல கொடுத்துறேன் அந்த மாதிரி இந்த மாதிரி நீங்க போய் சொல்றீங்கன்னு தான அர்த்தம். ஆபீஸ்ல ரிசீட் கேட்டா இது தண்ணி குடி ஐடி கொடுக்க மாட்டீங்க. விட்டுருவேன். வா கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறோம் வா இந்த ஃபோன் உங்க ஃபோனான்னு பாருங்க இந்த ஃபோன் ஏ ஃபோன்னா திருடுறவனா தான் கொடுக்க வருமா எங்களுக்கு தேவை ஃபோன் கிடையாது காசு தான் ஏன்னா எங்களுக்கு இந்தியா காசு இல்லை எங்கள்கிட்ட இந்தியா காசு தான் இருக்குது இங்கே மலேசியா காசு இல்லை உங்களுக்கு எவ்வளோ தர முடியுமோ தாங்க அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஃபோனை எடுத்துட்டு நான் கையில் வச்சிருந்தேன்ல இல்ல நாங்க எதுக்கு காசு சரி நாங்கள் தப்பான ஆளாக இருந்தால் ஃபோனை கொடுப்போமா இந்த குரலெல்லாம் ஏத்தி பேசிக்கிட்டு இருக்காதீங்க. குரலை ஏற்றி பேசல இப்படிதான் பேசுவீங்களா? உங்கள்கிட்ட பேசவே இவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன் அவர் பதில் சொல்ல நீங்க மாட்டேங்கிறாரு எங்க பேசுற அங்க தானே பேசிட்டு இருக்கீங்க. அவங்க வந்து கரெக்டாக பேசுகிறாங்க ஓ அப்ப நாங்கலாம் வந்து இதான் பேசுறோம். நீ உட்காரா ரிலாக்ஸாக உட்காரா
ஒண்ணுமில்ல. இங்க வந்து இந்த மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கு. நாங்க வந்து இங்க இருங்க, தப்பா ஒண்ணுமே செய்யல. போனை எடுத்தோம், கையில கொடுத்துறோம். உங்களால எவ்வளவு முடியுமோ கொடுங்க. ஏய், நீ போலீஸ் Decent. இந்த ஆளு என்ன ஓவரா சீன் காட்டுறான். எங்கேயோ தண்ணியே வேண்டாம். ராவா சாப்பிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க. ஏங்க நீங்க ஏங்க போயிட்டே இருக்கீங்க? நீங்க இந்த கடைக்கு உங்களுக்கு என்னங்க சம்பந்தம்? நீங்க எதுக்கு சம்பந்தம்னு பேசுறீங்க? அவங்க தான் இங்க அப்ப என்ன இதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? ஃபவுண்டர் உங்களை நான் கூப்பிட்டேன். ஃபவுண்டர் அவங்க தானே, கால் பண்ணி கூப்பிட்டீங்க தானே. அந்த ஏங்க தானே. நான் உங்களை கூப்பிட்டேனா? பாரு எப்படி பாக்குறான், பாரு கற்பழிக்கிற மாதிரியே பாக்குறான். ஏய், இந்த கடையை வந்து கம்ப்ளைண்ட் யார் பண்ணாரோ அவரை கூட்டிட்டு வந்துடுறேன். எந்த ஃப்ரெண்டையோ கூட்டிட்டு வராதீங்க. இந்த இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காரு, என் ஃப்ரெண்ட் இருக்காரு, என் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வரேன். இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவரையும் கூட்டிட்டு வரேன். அவன் ஒரு மெண்டலா இருக்கான். நீ போ. ஆ ப்ரோ, என் ஃப்ரெண்ட் வந்துட்டார். இந்த என் ஃப்ரெண்ட் வந்துட்டார். வா. யோ, ஓலையா. என்ன சேட்டு என்ன கதை நீங்களா? நீ அனுப்புனியா? இல்ல நம்ம தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க ஆளுங்க. நீ தானே அனுப்புன? இவர் தான் அனுப்புனாரு. பிராங்க் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆப்போசிட்ல கேமரா செட் பண்ணி வச்சுட்டோம். செட் பண்ணி கொடுத்ததே இவர் தான். இவர் தான் வந்து ஒரு பிராங்க் வீடியோஸ் சேனலு. நாங்கள் இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறோம் மலேசியாவுக்கு. ஒரு கடையில் வச்சு ஃபன் பண்ணணும்னு உங்களை தான் டார்கெட் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆமாம், டார்கெட் பண்ணீங்களா? யாரு கிடைச்சாலும் வச்சு பண்ணுங்க சொல்லிட்டாப்ல. இப்படி சேட்டை பண்றீங்க. ரெண்டு பேரும் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க தெரியுமா? இழுத்துட்டாங்க தெரியுமா அவரை? நீ இருக்கிறீங்க. அப்படி அடி பட்டுச்சா? பாரு மூஞ்சி. அடிபட்டதுக்கு காசு கொடுப்பாடா? எவ்வளோ அடிபட்டுருக்குன்னு சொல்லி எல்லா அடி. கொசு கடிச்சு நான் இன்னைக்கு தான் பாத்திருக்கேன். ஐயோ என்னடா இதுல ஊத்தி இருக்கு. அண்ணே அது உண்மையா? அது குஸ்கடிச்சே இல்ல. இல்லை, ஆக்சுவலாக ஒரு ஆள் தான் இருப்பாங்க நீங்க. கேட்காதீங்க. இன்னொரு ஆண்டி இருப்பாங்க சொன்னீங்களா? அதுதானா? அவங்க தானா? என்ன பார்த்தா அடி பண்றா? காமெடி. மறுபடியும் வாங்க போறீங்களா? சூப்பர் பிராங்க் வீடியோ, தப்பா எடுத்துக்கிறாதீங்க. பிரதர் வச்சு ஃபன் பண்ணியிருக்கான். மலேசியாவுக்கு வந்து prank பண்ணிருக்கீங்க. ஆமாம், இந்த ஃபன்னுக்கு வந்து காரணம் உங்களை தான் டார்கெட் பண்ண சொன்னார். இங்கிட்டு வாங்க, இங்கிட்டு வாங்க. எனக்கு உண்மையில என்ன பண்றதுன்னு உண்மையிலே? அவரு 200 செலிபிரிட்டிக்கு மேல prank பண்ணிருக்காரு. எனக்கு வந்து பயம். இந்த பிள்ளை ஏற்கனவே வந்து பயம் இந்த எல்லாம் பிள்ளை ஏற்கனவே லூசு. அதானே சொல்ல வரீங்க? யானை நீங்க அதான் தவறான அது செய்தி. நல்ல பிள்ளைண்ணே. அண்ணன் வாயில ஃபுல்லா அண்ணன். உண்மையில பாசமாக இருந்தீங்க. உண்மையிலேயே இந்த ப்ராடக்ட் மேலே எந்த மிஸ்டேக்கும் இல்லை, எதுவுமே கிடையாது. நாங்கள் வந்து ஒரு ஃபன்காண்டி பண்ணோம். மற்றபடி சூப்பரான ப்ராடக்ட்டு, கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இதை பற்றி எல்லா டீட்டெயிலும் வந்து பிரகாஷ் பிரதர் உங்களுக்கு தனியாக சொல்லுவார். உண்மையிலே சூப்பர் ஸ்டார். உங்களையும் தப்பாக எடுத்துக்கிறாதையும் உங்களையும் நாங்கள் ஃபன் பண்ணிட்டோம். ப்ராடக்ட்டை பற்றி டீட்டெயில் சொல்லுங்கள். என்னன்னா பாத்தீங்கன்னா நம்ம ஜோஜோ லாரா வந்துட்டு 6 இயர்ஸ் ஆக போகுது. ஸோ அண்ணனும் அக்காவும் தான் வந்து ஜோஜோ லாரோட ஃபவுண்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. அண்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிலிப்பீன்ஸ், சிங்கப்பூர் இதெல்லாம் வந்துருச்சு. அண்ட் மலேசியாவில் மொத்தம் 18 ஃபார்மசியில் இருக்குது. அப்கமிங்கில் நிறைய ப்ராசஸில் இருக்குது. அண்ட் இந்தியாலையும் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் 2 பேர் எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க. இந்தியாவிலும் நிறைய பேர் ஆர்டர் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி எல்லா ப்ராடக்ட்டும் வச்சுருக்காங்க. சீரத்துலேருந்து ஆரம்பித்து தலைக்கு யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறது இருக்கட்டும், எல்லா ப்ராடக்ட் வச்சுருக்காங்க. எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. 5 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணுங்கள்.